எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை காலத்துக்கு விசுவாசம் இருந்தாலும் சரி, இழப்பு என்று சொன்னால் எதை இழக்கப் போகிறதுன்னே தெரியாது. பெற்றுக்கொள்ள வேண்டும், பெருகவே பெருக போனேன்னு சொன்னால் எல்லார் முகமும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் வரவேற்கிறது மனசு சுபாவம். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி. அவிசுவாசிக்கு 5 கோடி வரப்போகிறதுனா சந்தோஷமாக இருப்பான். வருதோ இல்லையோ நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனான் அந்த மனுஷன். சொல்லிட்டு நம்மகிட்ட எதுவும் வாங்காத போனான் அந்த மனுஷன்னா இன்னும் ரொம்ப அவன் பெருமிதப்படும். நல்ல மனுஷன் எதுவும் சொல்லலை, 5 கோடி வரணும்னு சொன்னான், தேவாமிர்தமாக இருந்தது கேட்டதுக்கு. அதே தேவனுடைய ஊழியன் போய் இழப்பின் செய்தி வரும்னு சொன்னால் யார் யார் யார்? மாமியார் தானே? அந்த அம்மா கேட்க, எங்கள் மாமியார் தானே? புருஷன் அப்படியே கம்முன்னு இடித்து போய் நிற்பான். எங்கள் மாமியார் தானே பிரதர், எனக்கு தெரியும், கத்திரத்தை சொப்பனத்தில் வெட்டிப்படுத்திட்டாரு. கடைசியில் பார்த்தா போனது அவங்க அம்மா இல்லை, இவங்க அம்மாவாக இருக்கும், அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கும்.